ஹலோ யோஸ் நர்மாபிஸ் எப்படி இருக்கிறீங்க? நான் முதல்ல அண்ணன் சீமான் அவர்கள்ட்ட மன்னிப்பு கேட்டுக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். ஏன்னா நான் அவரை நிறையா தப்பு தப்பாக பேசியிருக்கேன், திட்டியிருக்கேன். இதனால் நாம் தமிழரை சேர்ந்த தம்பிகள்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கோவமாயிட்டாங்க, கொந்தளிச்சிட்டாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரில, எனக்கு பயமாக இருக்குது. அதனால் இனிமேல் நான் நாம் தமிழர் பேச போகிறது கிடையாது. ஏன்னா அது 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 எனக்கு கஷ்டமாக இருக்குது. நான் என்ன புரிஞ்சுப்பீங்க நான் நம்புகிறேன். வெல்கம் டு விஜய் ஸ்டாக் அண்ட் வெல்கம் டு அனதர் வீடியோ. என்னுடைய இந்த மாற்றத்துக்கு நீங்கள் என்னடா காரணமாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கலாம். இந்த போஸ்டர் பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் ஒரு தம்பி போட்டிருக்காப்புல, அவர் முகம்லாம் இல்லை. என்ன நீ துபாயில் இருக்கியா, நீங்கள் இங்கே இருக்க நாம் தமிழர் பாசறை என்னை கவனிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காப்புல. அதனால நான் பயந்துட்டேன். ரொம்ப பயமாயிருச்சு எனக்கு. நாம் தமிழர் இனிமேல் பேசணும்னா அவங்க என்னை கவனிச்சிருவாங்க. கவனிப்புனா உங்களுக்கு புரியும்ல. அதனால் என்னதான் இருந்தாலும் எனக்கும் பயம்லாம் இருக்கணும்ல. அப்புறம் அப்படிலாம் இல்லைன்னா எப்படி? ஆனால் எனக்கு ஒரே ஒரு கேள்வி மட்டும் இருக்குது இந்த தம்பிகிட்ட. ஏண்டா அங்கே பிடுங்க முடியல, இங்கேனா பிடுங்க போகிற அப்படின்னு கேட்கணும்னு ஆசை. ஆனால் அப்படி கேட்டால் என்னை மிரட்டு வாங்கலாம் பயமாக இருக்குது. நான் என்னடா சீமான் மயிராண்டியை நான் ஏன்டா திட்டணும்? எனக்கு என்ன அவசியமா? அவன் ஃப்ராடுத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்றத நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஆனால் இப்படி சொன்னால் ஏதாவது செஞ்சுருவாங்களோன்னு பயமாக இருக்குது. மஞ்சப்பொடி அப்படின்னு சொல்லி அந்த சாக்கடை வாயினா திட்டணும்னு ஆசை தான். ஆனால் திட்டினா எதுவும் செஞ்சுருவாங்களோன்னு பயமாக இருக்குது. ஏன்னா இவங்கெல்லாம் வீர பரம்பரை இல்லை. நம்மளாம் அம்மா தாயே அப்படின்னு நிற்கிற பரம்பரை. நாய் பிச்சை எடுக்கிற நாய். ஏண்டா பிச்சைக்கார பரதேசிங்களா, என்ன மிரட்டுறீங்களா? யாருக்கிட்ட? ஏண்டா நாயே, உங்கள் அண்ணனுக்கு தான் அடையாளம் இல்லை, அவன் தான் ஐடென்டிட்டி இல்லாத அயோக்கிய பையன். பேர் சைமன் செபஸ்டியன், சீமான்னு மாற்றி வச்சுருக்கான். மலையாளத்தானா தமிழனான்னு தெரியாமல் நான் மானத்தமிழன் வீரத்தமிழன் சொல்லி பேசிக்கிட்டு தெரியல பண்ணாட. அவனோட ஐடென்டிட்டி எடுத்து போடுங்கடா முதல்ல. நீங்கள் நாய் தமிழர் குரூப்பில் இருக்க எந்த நாய்களாக இருந்தாலும் சரி, இப்போ சொல்கிறேன், சீமானோட உண்மையான ஐடென்டிட்டி எடுத்து போடு. அவன் சொந்த ஊர், அவங்க அப்பன் ஆத்தா, அவன் குலதெய்வம் எல்லாத்தையும் எடுத்து போடுங்கடா. ஆனால் நான் போடுவேன், போடுறேன் இல்லை போட்டிருக்கேன். நான் யார், எந்த ஊர், என்ன குளம், என்ன கடவுளை கும்பிட்றேன் எல்லாம் தெரியும். ஏண்டா கருப்புசாமி கும்பிட்ற எங்களுக்கிட்ட நீ உங்கள் வீராப்பு மயிரை கட்டே, நீ செருப்பு பிஞ்சிரும். எவனா இருந்தாலும் சரி செருப்பு பிஞ்சிரும். நீங்கள் ஒழுங்கு மயிராக பேசுனீங்கன்னா நானும் ஒழுங்கு மயிராக பேசுவேன். நீங்கள் ஏடாவிடமாக பேசணும், நானும் ஏடாவிடமாக பேசுவேன். அவ்வளோதான் சிம்பிள். இங்கே மேட்ரு அதை புரிஞ்சுக்கணும். இதில் போடுற நாய், மிரட்டுற நாய் முகத்தை போட துப்பு கிடையாது, அதுக்கே துப்பு கிடையாது. நான் ஊரில் இருந்தவே இவர் பிடிக்கிட்டு வராங்க, அங்கேயே ஒன்றும் பிடுங்க முடியாது. இங்கே உட்காந்து என்னடா பிடுங்க போகிறீங்க நீங்கள்? இதனால தாண்டா உங்களை முட்டா போய மூதேவிங்களாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அவங்களே பாவம். நாம் தமிழர் பாசறையாக இருக்கட்டும், இல்லை திமுக காரனாக இருக்கட்டும், இல்லை ஏடிவிங்க காரனாக இருக்கட்டும், இங்கே இருக்க அத்தனை பேரும் ஊரில் இப்படி சுற்றிட்டு திரிஞ்சு, அவன் பின்னாடியே சுற்றிட்டு திரிஞ்சு ஒன்றுத்துக்கும் யூஸ் இல்லாமல் இவங்கனால 5 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லைன்னு தெரிஞ்சு குடும்ப கதையை காப்பாற்றுவோம், பொண்டாட்டி பிள்ளையை காப்பாற்றுவோன்னு இங்கே வேலைக்கு அவன் ஏதோ ஒரு வேலையை பார்த்து அவன் பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்கான். அவனை உசுப்பேற்றிட்டு இருக்கீங்களா? என்ன இங்கே இருக்கிறவனா என்ன அப்படி ஹைஃபை வேலையில் இருக்கானா? ஒருத்தவனாவது கான்ட்ராக்ட் வேலை பார்ப்பாங்க, ரோடு க்ளீன் பண்ண வைப்பாங்க, லேபர் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. 80% 90% பேர் அந்த வேலை தான் பார்க்குறாங்க வெளிநாட்டில். எவனும் அப்படியே டாப் லெவலில் இல்லை. முதல்ல அது தெரிஞ்சுக்கடா. இத்துப்புன ஈத்திர வாங்கிங்களா இவங்க நம்மளை இப்படிலாம் போட்டு ட்விட்டரில் அப்படி போஸ்ட் போட்டு நாங்கள் அப்படியே மிரண்டுருவோம். நாய், அவன் தான்டா பயந்தாங்கோலி பரதேசி. யார்? உங்கள் அண்ணன் சீமான் இருக்கானே, அவன் தான் பயந்தாங்கோலி பரதேசி. அவன் பயப்படாத வீரம் மாதிரி இவங்க சீன் போட்டுப்பாங்க. இந்த ஒரு மஞ்சப்பொடி இப்போ ரீசெண்டாக ஒன்று நடந்துச்சு பார்த்தீங்களா, ஒரு விவாத மேடையில் லைலம் பண்ணி கூட. அதில் ஒரு விஷயம் பேசியிருக்கேன். இருங்க அவனை வச்சு செய்கிறேன். போட்டி தான் ரசிகருக்கு நான் தற்கொலை சொல்ல தம்பி சொன்னாப்ல. நான் தற்கொலை என்று ஒருபோதும் சொல்ல மாட்டேன். விஜயை சொன்னதுக்கு அப்புறம் நான் அவரை தற்கொலை ஒருபோதும் அவர் அறிவாளியாக இருந்து போட்டோம். அதனால் இது சித்தாந்தத்திற்கும் சினிமாக்காரருக்குமான போட்டி. எங்களை சினிமாக்காரன் சொன்னாரு, நானோ தம்பி இடுமானம் கார்த்திகோ சீமான் ரசிகர் மன்ற தலைவராக இருந்து வரல, புசியானது போல வரல. சீமானுக்கு ரசிகர் மன்ற ஆரம்பிச்சு திருநெல்வேலியில் போஸ்டர் ஒட்டி வரல. எங்க அண்ணன் சீமான் திரையிலிருந்து வரல, சிறையிலிருந்து வருகிறார். தமிழ்நாட்டில் இந்தியாவிலே ஓராண்டு 3 முறை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்ட ஒரே தலைவன் எங்க அண்ணன் சீமான். 250 வழக்கு முடிச்சாங்க. 250 வழக்கு பயப்படல, ஒரே வழக்கு சிபிஐ போய் விட்டாங்க. இவங்க அண்ணன் 250 கேஸ் வாங்கியிருக்கானா, என்ஐஏ NSA அது இதுன்னு ஏகப்பட்ட கேஸ் எல்லாம் போட்டிருக்காங்களாம். இருந்து ஒரு வீரமா சுத்துறாராம்.
அப்புறம் என்ன மயிருக்குடா வடபழனியில் கூப்பிட்டதுக்கு போயிட்டு வாலின்றா போய் சேராமல் எல்லாரும் வாருங்கள், அனைத்து உறுப்பினர்களும் தொண்டர்களும் வாருங்கள்னு சொல்லிட்டு உங்கள் அண்ணன் கூட்டத்தை கூட்டிகிட்டு போனேன். அது எதுக்கு? விஜயலட்சுமி கேஸுக்கு போக வேண்டியதானே. அவ்வளோ பேர் பிடுங்கி என்ஐஏக்கே பயப்படாத பரதேசி விஜயலட்சுமி கேஸுக்கு ஏன்டா ஒட்டுமொத்த கூட்டத்தையும் கூப்பிட்டு போனீங்க வடபழனிக்கு? சோறு பரதேசி சோறு திங்கிறியா வேறு ஏதாவது திங்கிறியா நீ உங்கள் அண்ணன்லாம்? ஆம்பளை தானே அவன், ஆம்பளை தானே. ஆம்பளைனா தனியாக போயிருக்க வேண்டியதானே. 2 வக்கீலை மட்டும் வச்சுக்கிட்டு எதுக்குடா ஒட்டுமொத்த கூட்டத்தையும் கூப்பிட்டு வடபழனிக்கு போனீங்க? வாருங்கள் வாருங்கள்ட்டு போனால் அதுவும் ஏதோ எந்த கேஸுக்கு ஏதாவது ஒரு போராட்டம் பண்ணி இல்லை ஆர்ப்பாட்டம் பண்ணி அதனால போயிருந்தா கூட பரவாயில்ல. ஒரு பொண்ணை ஏமாத்தின கேஸில் போகிற நாய் அதுக்கு கூட்டத்தை கூட்டிகிட்டு போச்சு. இவர் வீரத்தை பற்றி நீ பேசுகிற. உங்களால் செருப்பை கொண்டு அடிக்கணும். உங்கள் மேலே கேஸ் இவ்வளோ இருந்து இன்னும் எந்த ஆக்ஷன் எடுக்காமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்? ஏன்னா நீங்கள்லாம் கூட்டு களவாணி பரதேசிங்க. அவன் அவனோட வேலையை அவனுக்கு நீங்கள் கொடுத்துருக்க அஜெண்டாவே ஓட்டை பிரிக்கிறது, எந்த இடத்துல போட்டு எந்த இடத்துல ஆளை போட்டு எப்படி டம்மி பண்ணுறதுன்ற வேலையை பண்ணுறதுக்கு அவனை வச்சுருக்கீங்க. அப்புறம் எப்படி அவன் மேலே கேஸ் போட்டு நீங்கள் உள்ளத்துக்கு போடுவீங்க? இன்னும் 250 இன்னும் 2500 கேஸ் சீமான் மேலே போட்டாலும் அவன் உள்ளே போட மாட்டீங்க. ஏன்னா அவன் உங்களுக்கு வேணும், அதனால போட மாட்டீங்க. புரியுதா? இதெல்லாம் இப்படி இது காட்டுறது திராவிடத்தை எதுக்குறதுனால சீமானை கேஸ் போட்டு சீமான் மேலே ஒரு பச்சாதாபத்தையும் சீமான் மேலே மற்றவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வெறுப்பை பாசிட்டிவாக மாற்றுறதுக்கு நீங்கள் அவன் மேலே வைக்கக்கூடிய வெறும்னே கம்ப்ளைண்ட் அது. ஏன்னா இதெல்லாம் பண்ணும்போது மற்றவங்களாம் பார்ப்பாங்க. பார்த்தோன்னே என்ன ஆகும்? சரி என்னடா இந்த மனுஷன் தமிழ் மக்களுக்காக பேசுகிறான், ஆனால் இவன் மேலே அவன் கேஸ் போட்டு இவன் டார்ச்சர் பண்ணான்னு சொல்லி அவன் மேலே மற்றவங்க இந்த இளைஞர்கள்லாம் அவன் பின்னாடி போகிறதுக்கு செஞ்ச சூது நீங்கள். நாய் பரதேசி, பயப்படாத பரதேசி. வீட்டில் ஒரு போஸ்ட் ஓட்டுனதுக்கு என்ன அழிச்சாட்டியம் பண்ணீங்க? அவன் பொண்டாட்டிலாம் எல்லாம் சேர்ந்து என்னென்ன வேலை பண்ணீங்க? பயத்தை பற்றிலாம் நீங்கள் பேசக்கூடாதுடா டேய் மஞ்சப்பொடி. இப்போ ரீசெண்டாக தினகரன் வீட்டில் உங்கள் வீட்டுக்கு வந்தாங்கல்ல, என்ன மயிருக்கு போய் புடவையில் பொண்டாட்டி புடவை பின்னாடி ஒழிஞ்சுக்கிட்ட வெளியில் வீராப்பா நின்று பேசியிருக்க வேண்டியதானே? வாதம் பண்ண வேண்டியது வாதம். உட்காந்து மீடியாவில் மட்டும் வாய்க்கிலேயே பேசுகிற பரதேசி. கூப்பிட்டா வந்துருக்கணும். என்னங்க பிரச்சனை? என்ன பேசுனேன்? ஆமாம் பேசுனேன். அடித்தா வாங்கிக்க 2 அடி. என்ன இப்போ நீ திருப்பி 2 அடி போடு. ஏன் உனக்கு கூட்டம் இல்லையா? அவங்களுக்கு மட்டும் தான் கூட்டம் இருக்கா? என்னவோ எங்கள் நாம் தமிழர் பெருங்கூட்டம் வீரத்தமிழன் அப்படின்னு சொல்லிக்கிறீங்க. ஏன்னா நாயே 4 பேர் வந்ததுக்கு 4 சோத்துக்குள்ளே போய் ஒழிஞ்சிக்கிட்ட நாய் நீ எல்லாம் வீரத்தை பற்றி பேசுகிறேன். அப்புறம் என்ன சிபிஐயில் போயிட்டு நாங்கள் நின்னோம். முதல்ல சிபிஐக்கு நாங்கள் போகவே இல்லைன்றது பல வாட்டி சொல்லியாச்சு. இப்படி ஃப்ராடு பண்ணி தாண்டா நீங்கள் கட்சி நடத்துறீங்க. நாங்கள் கேட்டது எஸ்ஐடி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம், அவ்வளோதான். அது ஒரு ஜட்ஜோட ரிட்டையர்ட் ஜட்ஜோட தலைமையில் அதை சுப்ரீம் கோர்ட் கொடுத்துருச்சு. சிபிஐ போனது யார்? போனவன்கிட்ட போய் கேளு. ஏன் அவனுக்கு சிபிஐ கொடுத்துச்சு? சுப்ரீம் கோர்ட்டை போய் கேளு. இங்கே கேட்கக்கூடாது. புரியுதா? இங்கே நாங்கள் கேட்கல. நாங்கள் கேட்டதுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருந்துச்சுன்னா எடுத்து போடுறோம். எச்சக்களை புறம்போக்கு வழக்குக்கு எடுத்தே மாறு ஓட்டம் போலீஸ் ஸ்டேஷன்ல கூட எவ்வளவு வரையா அப்படின்னு கரூர்ல இருந்து ஓடி வந்த நீங்க எங்க 15 வருஷம் குண்டர் சட்டம் என்எஸ்ஏ என்ஐஏ எல்லாத்தையும் பாத்துட்டு நாங்க எங்க கரூர்ல இருந்து ஓடி போய் டெல்லியில பிஜேபி கால்ல விழுந்த நீங்க பேசலாமா 41 உயிரை துள்ள துடிக்க பழிவர்த்த வரும் அந்த மரணத்துக்கு பொறுப்பேற்று இனிமேல் என் கூட்டத்துக்கு வரக்கூடியவன் பாதுகாப்பா வாங்க, பத்திரமா வாங்க, குழந்தைகள் வராதீங்க, பெண்கள் வராதீங்கன்னு சொல்ல வக்கும் தெம்பு இல்லாம இந்த விஜய்கிட்டே மோதிட்டீங்களா? இந்த விஜய் எவ்வளவு ஆள் தெரியுமா? அது நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன், மோதி பாரு வீடு போய் சேர மாட்டேன். படத்துல பஞ்சு பேசல தம்பி அரசியல், நெஞ்சுரத்தோடு சேர்ந்த அரசியல். அப்புறம் என்ன இது கரூரில் நடந்த சம்பவத்துக்கு தமிழக வெற்றிகளும் பொறுப்பேற்றுக்கணுமா? எதுக்கு பொறுப்பேற்றுக்கணும்? பதில் சொல்லு. அது என்னன்றது ஏதுன்றதை முதல்ல இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அதோட தீர்ப்பு வந்தால் தானே சொல்ல முடியும். எது எப்படி பொறுப்பேற்று பண்ணி விஜயவர்கள் ஒவ்வொரு வாட்டியும் பிரச்சாரத்துக்கு போகும்போது பெண்கள், குழந்தைகள், வயதானவர்கள், உடம்பு சரியில்லாதவங்களாம் வராதிங்க அப்படின்னு அட்வைஸ் கொடுத்துட்டு தான் போகிறாரு. இருந்தும் அவங்க மீறி வர்றாங்கன்னா அது அவருடைய பொறுப்பு கிடையாது. ஏண்டா கண்ணு குருடாட அவனுக்கு கபோதி கம்முனாட்டி. இப்போ காஞ்சிபுரத்தில் ஒரு மீட்டிங் வச்சாங்கல்ல, காஞ்சிபுரத்தில் ஒரு காலேஜுக்குள்ளே 2000 பேரை மட்டும் கூப்பிட்டு கியூஆர் ஸ்கோனோட அந்த மீட்டிங்க்கு அவ்வளோ சொல்லியும் பொம்பளை பிள்ளைங்க அவங்க தாய்மார்கள் பிள்ளைகளை கூப்பிட்டு வருது. 2 வயசு உள்ள 3 வயசு பிள்ளையை கூப்பிட்டு வந்தா இவர் என்னடா பண்ண முடியும்? அதுக்கு நீங்களாம் சோறு தானே திங்க, வேற எதாவது திங்களே. உங்கள் கூட்டத்துக்கு பெண்கள் வர்றது கஷ்டம். ஏன்னா நீங்கள் இதெல்லாம் பாலியல் குற்றவாளிங்க. நீங்கள் அந்த பொம்பளை பிள்ளைங்க வந்துச்சுன்னா அந்த பொம்பளைங்களும் என்ன பண்ணுவீங்க, எது பண்ணுவீங்க எல்லாருக்கும் தெரியும். அதனால் உங்களை பொம்பளை பிள்ளைங்க வெறுக்குது. ஏன் நாம் தமிழர் கட்சி பொம்பளை பிள்ளைங்க வெறுக்குது? ஒரு சில கலிசர கூட்டம் மட்டும்தான் உட்காந்துருக்கும். ஏன் உட்காந்துருக்குங்க? அதுங்க என்ன ஏது அப்படின்றது அது 2வது பட்சம். ஒட்டுமொத்த பெண்களும் நாம் தமிழர் கூட்டத்தை பெருசாக ஏன் ஆதரிக்கலை? ஏன்னா உன் மேலே ஒரு பொம்பளை பிள்ளை கேஸ் இருக்குது, உங்கள் அண்ணன் விஜயலட்சுமி கேஸ் ஒன்று இருக்குது, அந்த இடுமானங்கார்த்தி அவன் ஒரு ஃப்ராடு, அவன் மேலே ஒரு கேஸ் இருக்குது. இந்த மாதிரி பெண்கள்னால் மோகப்பொருளாக பார்க்கக்கூடிய அயோக்கிய பயலுக்கு நீங்கள்
நீங்கள் வந்து பெண்களை பற்றியும் உயிர்களை பற்றியும் பேசுகிறீங்களா? சரி, இங்கே வந்து இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு, விஜய் அவர்கள் பொறுப்பேற்றுக்கணும்னு சொல்லிடுற. விஜய் அவர்கள் பொறுப்பேற்றுக்கணும்னா அப்போ இந்த அரசாங்கத்தோட வேலை என்ன? அப்புறம் என்ன, நீ அரசா அப்போ திமுக சிஞ்சா போடுறியா? ஒத்துக்க. ஏண்டா எச்சக்கலை புறம்போக்குங்களா? என்ன நடந்திருக்கோ அதை பற்றி பேசுங்கடா, சும்மா திரிக்கக்கூடாது. இவ்வளோ பேசுறீல்ல, இவ்வளோ அக்கறை இருக்குது, இவ்வளோ 41 உயிர் போயிடுச்சு. இப்போ ஸ்ரீலங்காவில் வந்து மழை பெஞ்சு கிட்டத்தட்ட 350 பேர் 370 பேர் செத்துட்டாங்க. 1.5 லட்சம் குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கு. நாம் தமிழர் கட்சி என்ன புடுங்குறீங்க? இப்போ நான் கேட்குறேன், என்ன புடுங்குறீங்க? எத்தனை லட்சம் இல்லை எத்தனை கோடி வாரி கொடுத்துட்டீங்க அந்த மக்களுக்கு? என்ன செஞ்சிட்டீங்க? இவ்வளோ நாளாக பிரபாகரன் அவர்களை வச்சு தானே இங்கே வந்து அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்க. 1.5 லட்சம் பேர் கொண்டுட்டாங்கன்னு. சரி, இவங்க கொண்டுட்டாங்க, அரசியல் பண்ணிட்டேன். இன்னைக்கு இயற்கை சீற்றத்தில் அந்த நாட்டு மக்களுக்கு பிரச்சனை. நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க? நாம் தமிழர் கட்சியிலேருந்து நாய்களா பிச்சை எடுத்து உங்கள் அண்ணனை வாழ வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கு பரதேசி கூட்டம். நீங்கள் அந்த சைமன் செபாஸ்டியன் அயோக்கிய நாய் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். கேட்டால் மட்டும் பேச்சு மட்டும் வீரத்தமிழன் மானத்தமிழன் மயிராண்டி தமிழன் பேசுகிற நாய் செருப்பாலே அடிக்கிறவனு. நீங்கள் எங்களை ஏங்க மிரட்டிக்கிட்டு இருக்கீங்க? நாம் தமிழர் தானே, அப்போ நானும் தமிழன் தானே. என்ன மயிருக்கு நீ என்ன மிரட்டுற? என்ன மயிறுக்கிட்ட நீங்கள் மிரட்டுறீங்க? நீங்கள் பண்ணுறது பிடிக்கணும் பிடிக்கலன்றது அவன் பிரச்சனை. எனக்கு பிடிக்கலன்னா நான் கேட்பேன், அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது உன் கடமை. அப்போ உன்னை எதிர்த்து கேட்டால் நீ வந்து அவனை மிரட்டுவியா? நீ உன்னை எதிர்த்து கேட்டால் அவனை வந்து நீ அப்படி இப்படின்னு பேசுவீங்களா? நீங்கள் அசிங்கமாக பேசுவீங்களா? அப்போ என்னடா நாம் தமிழர் நீங்கள்? அப்போ நீங்கள் சொல்கிற கருத்தை ஒத்துக்கிட்ட மட்டும்தான் தமிழன், நீங்கள் சொல்கிற கருத்தை ஒத்துக்கலைன்னா தமிழன் கிடையாது. ஒரு வீட்டுக்குள்ளேயே 4-5 பேர் இருந்தால் ஒருத்தனுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கும். அப்பனுக்கு ஒரு கருத்து இருக்கும், மகனுக்கு ஒரு கருத்து இருக்கும், இன்னொரு மகளுக்கு ஒரு கருத்து இருக்கும். அதுக்காக அவங்களாம் வேறு ஆயிருமா? என்னை எதிர்த்து கேட்டேன்னு சொல்லி பேசுவீங்களா? உங்களுக்குள்ள இதையே உங்களால் பொறுத்துக்க முடியலன்னா நாளைக்கு நீங்களாம் தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்தால் என்ன பண்ணுவேன்? ஹிட்லரை விட கொடுமையான ஆட்சி பண்ணுவீங்க நீங்களாம். அயோக்கிய போயிலுக்கு அதெல்லாம் தெரிஞ்சு தாண்டா உங்களை வந்து எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சுருக்காங்க. நீங்கள்லாம் வந்து செருப்பில் மிதிப்பட்ட பீ மாதிரி. என்னது செருப்பில் மிதிப்பட்ட பீ? அந்த செருப்பை முதல்ல வெளியில் தான் போடுவோம். ஆனால் பீல மிதித்த செருப்பை எங்கே போடுவோம்? வீட்டுக்கு ரொம்ப தூரம் தள்ளி வைப்போம், ஏன்னா நாத்தடிக்கும். அந்த மாதிரி நாத்தம் பிடிச்ச நாய்ங்க நீங்கள். நாய்டம்ல க்ரூஸ் உங்களால் கருத்தியெல்லாம் மோத முடிஞ்சால், கருத்தியெல்லாம் பேச முடிஞ்சால் கருத்தியெல்லாம் பேசுங்க. நான் ரெடி. எவன் வேணா வாதத்துக்கு வா, லைவில் வரியா? நான் ரெடி. நான் பல வாட்டி கேட்டேன், பல வாட்டி எல்லார்கிட்டையும் கேட்டேன். உன் மாமா மஞ்சப்பொடிக்கிட்டையும் கேட்டேன், இடுமானன்ட்ட கேட்டேன், எல்லாத்தையும் டேக் பண்ணி கேட்டிருக்கேன். ஒரு அயோக்கிய பையனும் இப்போ வரதுக்கு ரெடி, இப்போ வரைக்கும் வாதம் பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லை. ஏன்னா வந்தீங்கன்னா நாக்கப்படுங்கிற மாதிரி நான் கேட்பேன். நல்லா தெரியும் உங்களுக்கு. அசிங்கமாக நான் கேட்க மாட்டேன். நாக்கப்படுங்கிற மாதிரி உங்கள் அண்ணன் இந்த 15 வருஷம் என்ன பண்ணா தமிழ்நாட்டுக்குன்னு கேட்பேன். ஒவ்வொரு விஷயத்துலையும் நீங்கள் இதை பண்ணார் அதை பண்ணார், சரி அதோட சொல்யூஷன் என்னன்னு கேட்பேன். எண்டு ரிப்போர்ட் என்னன்னு கேட்பேன். இது நடந்துருச்சா, இதனால மக்களுக்கு என்ன பெனிஃபிட்டு, இதனால மக்கள் எப்படி வந்து லாபம் அடைஞ்சாங்க அப்படின்னு நான் கேட்பேன். இதுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லணும். இதுக்கு பதில் சொல்ல துப்பு இருக்கா? உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அவதூறு பரப்புறது, அசிங்கப்படுத்துறது, அசிங்கமாக பேசுறது, அடுத்தவன் காலில் போய் விழுந்து டயத்துக்கு ஏற்ற மாதிரி காசை கலெக்ட் பண்ணி சொகுசாக வாழ்கிறது. இதுதான் இவங்களுக்கு தெரிஞ்சது. அதை நான் ரியலைஸ் பண்ணனால நான் வெளில வந்து அவனை திட்டுறேன், அவ்வளோதான். இதுக்கு முன்னாடி நான் அவனை சப்போர்ட் பண்ணேன், இப்போ திட்டுறேன். ஏன் சப்போர்ட் பண்ணேன் அப்படின்றதுக்கு காரணம் இருந்துச்சு, ஏன் திட்டுன்றதுக்கும் காரணம் இருக்குது. ஆனால் உங்ககிட்ட நாம் தமிழர் ஏன் தமிழ்நாட்டுக்கு தேவை அப்படின்றதுக்கு காரணம் இருக்கா? அதுக்கு பதில் சொல்லுங்கள். அதுக்கு எவனா பதில் இங்கே போட்டுட்டு அப்புறமா வந்து நீங்கள் என்னை வந்து மிரட்டுறதெல்லாம் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் வந்து இந்த பூச்சாண்டிலாம் வேற எங்கேயா போய் காட்டுக்கடா. ஏன்டா இப்படி பீத்த வாயங்களா இருக்கீங்க? ஏற்கனவே அங்கே ஒன்றும் இல்லாமல் உட்காந்துருக்கீங்க. எனியோ நண்பா மிஸ், இவங்களுக்கு இது போதும், அப்புறம் பார்த்துப்போம். என்ன சொல்கிறீங்க? நடந்த வீடியோவில் டேக் கேர் பாய்.